ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்காக எந்த இரவுல போனாலும் இப்படி வைப்பார்கள். சும்ம நஃபஸ ஃபீஹிமா, பின்னர் அதில் ஊதுவார்கள். ஃபக்ரஅ ஃபீஹிமா, அதுக்கு பின்னால் ஓதுவார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் வ குல் அஊது பிரப்பில் ஃபலக் வ குல் அஊது பிரப்பின் நாஸ். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். சும்ம யம்ஸஹு பிஹிமா மஸ்ததஅ மின் ஜஸதி, தன்னால் முடிந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா என்ன செய்வார்கள், தேய்ப்பார்கள். யப்தஉ பிஹிமா அலா ரஅஸிஹி வ வஜ்ஹிஹி வ மா அக்பல மின் ஜஸதி யஃதல் ذلك ثلاث مرات. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, தங்களால் முடிந்த அளவுக்கு இதை தேய்ப்பார்கள். அதே நேரத்தில் இதை 3 முறை என்ன செய்வார்கள், இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். இதே மாதிரி ஊதிட்டு ஓதி தேய்த்துக்கிறது, மறுபடி ஊதிட்டு ஓதி தேய்த்துக்கள், இப்படி 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், இரவிலே செய்வார்கள் அப்படி என்று வருது. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செய்வான்னு தெளிவாக வருது எல்லா ஹதீஸ்களை. முதல்ல அப்படி எடுப்பாங்க, ஊதுவார்கள். நம்ம ஓதிட்டு தான் ஊதுவோம், ஏன்னா எங்களுக்கு அது போய் படணும், விளங்கிட்டா, எங்களுக்கு நாங்கள் அது படணும். முதல்ல எல்லாம் ஓதிட்டு ஃபோன் வரும். அப்போ நம்முடைய கற்பனையில் என்ன இதில் ஒட்டிக்குதுங்க, அது எல்லாத்தையும் என்ன செய்யறது, தேய்ச்சிக்கிறது. இதுதான் நம்மட உணர்வு. ஆனால் அப்படி அல்ல, முதலாவது ஊதுவார்கள்னு வருது, முதலாவது ஓதுவார்கள் அல்ல, நம்மளுக்கு ஊவண்ணா வாங்கிட்டு சரியா, முதலாவது ஊதுவார்கள், அதுக்கு பின்னால ஓதி தடவுவார்கள். அதனால இந்த ஒற்றை கற்பனையில என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். நம்ம இது துவாவை நம்ம செய்யறோம்கிட்டா அதை அந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா எவ்வளோ உடம்புக்கு முடியுமோ அவ்வளோ ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், தேய்த்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதனால இன்னொன்று யோசிச்சிடக்கூடாது, கைப்பட்ட இடங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கல்புக்கும் சேர்த்து தான் பாதுகாப்பு தர்றது, அது படலை உள்ளுக்க சரியா, அது படலை. அதனால நம்ம இப்படி இதில் செய்யறதுல என்னது எந்த பிழையும் கிடையாது. முதல்ல ஊதிக்கணும்.